வெல்கம் டு மூவி எஃப்டிஎஃப்எஸ். நம்ம இந்த வீடியோவில் கோட் படத்தோட 21வது நாள் வசூல் மற்றும் லப்பர் பந்து கடைசி உலக போர் படங்களோட 6வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். கோட் படம் தமிழ்நாட்டில் 21வது நாள் 95 லட்சம் ரூபாயும் 21 நாளில் மொத்தமாக 217 கோடியே 23 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் கோட் படம் 21வது நாள் 6 லட்சம் ரூபாயும் 21 நாளில் மொத்தமாக 20 கோடியே 41 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 21வது நாள் 11 லட்சம் ரூபாயும் 21 நாளில் மொத்தமாக 41 கோடியே 56 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் கோட் படம் 21வது நாள் 5 லட்சம் ரூபாயும் 21 நாளில் மொத்தமாக 17 கோடியே 82 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் கோட் படம் 21வது நாள் 22 லட்சம் ரூபாயும் 21 நாளில் மொத்தமாக 29 கோடியே 35 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 21வது நாள் 85 லட்சம் ரூபாயும் 21 நாளில் மொத்தமாக 199 கோடியே 58 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கோட் படம் 21வது நாள் மட்டும் 2 கோடியே 24 லட்சம் ரூபாயும் 21 நாளில் மொத்தமாக 525 கோடியே 95 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் இருந்து கோட் படத்திற்கு 21 நாளில் 126 கோடியே 29 லட்சம் ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. தமிழ்நாட்டில் இதுவரை 41 கோடியே 29 லட்சம் ரூபாய் லாபமாக கிடச்சிருக்கு. கேரளாவில் கோட் படத்திற்கு 21 நாளில் 11 கோடியே 86 லட்சம் ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. கேரளாவில் கிட்டாக இன்னும் இந்த படம் 8 கோடியே 84 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணணும். கர்நாடகாவில் கோட் படத்திற்கு 21 நாளில் 24 கோடியே 16 லட்சம் ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. கர்நாடகாவில் இதுவரை 8 கோடியே 16 லட்சம் ரூபாய் லாபமாக கிடச்சிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் கோட் படத்திற்கு 21 நாளில் 10 கோடியே 36 லட்சம் ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் கிட்டாக இன்னும் இந்த படம் 28 கோடியே 62 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணணும். நார்த் இந்தியாவில் கோட் படத்திற்கு 21 நாளில் 17 கோடியே 6 லட்சம் ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. இதுவரை நார்த் இந்தியாவில் 5 கோடியே 6 லட்சம் ரூபாய் லாபமாக கிடச்சிருக்கு. ஓவர்சீஸில் கோட் படத்திற்கு 21 நாளில் 103 கோடியே 94 லட்சம் ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. ஓவர்சீஸில் இதுவரை 18 கோடியே 94 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. உலகம் முழுவதும் கோட் படத்திற்கு 21 நாளில் 293 கோடியே 67 லட்சம் ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. ஓவராலாக 51 கோடியே 67 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. கடைசி உலகப்போர் படம் தமிழ்நாட்டில் 6வது நாள் 52 லட்சம் ரூபாய் 6 நாளில் மொத்தமாக 6 கோடியே 7 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் கடைசி உலகப்போர் படம் 6வது நாள் 4 லட்சம் ரூபாய் 6 நாளில் மொத்தமாக 51 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் 6வது நாள் 6 லட்சம் ரூபாய் 6 நாளில் மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கடைசி உலகப்போர் படம் 6வது நாள் மட்டும் 62 லட்சம் ரூபாய் 6 நாளில் மொத்தமாக 7 கோடியே 43 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. லப்பர் பந்து படம் தமிழ்நாட்டில் 6வது நாள் 1 கோடியே 25 லட்சம் ரூபாய் 6 நாளில் மொத்தமாக 10 கோடியே 84 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 6வது நாள் 8 லட்சம் ரூபாய் 6 நாளில் மொத்தமாக 85 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் லப்பர் பந்து படம் 6வது நாள் 20 லட்சம் ரூபாய் 6 நாளில் மொத்தமாக 1 கோடியே 43 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் லப்பர் பந்து படம் 6வது நாள் மட்டும் 1 கோடியே 53 லட்சம் ரூபாய் 6 நாளில் மொத்தமாக 13 கோடியே 12 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நந்தன் படம் தமிழ்நாட்டில் 6வது நாள் 32 லட்சம் ரூபாய் 6 நாளில் மொத்தமாக 3 கோடியே 92 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 6வது நாள் 4 லட்சம் ரூபாய் 6 நாளில் மொத்தமாக 46 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் நந்தன் படம் 6வது நாள் 6 லட்சம் ரூபாய் 6 நாளில் மொத்தமாக 61 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் நந்தன் படம் 6வது நாள் மட்டும் 42 லட்சம் ரூபாய் 6 நாளில் மொத்தமாக 4 கோடியே 99 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கோழிப்பண்ணை செல்லத்துறை படம் உலகம் முழுவதும் 6வது நாள் 5 லட்சம் ரூபாய் 6 நாளில் மொத்தமாக 99 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.